ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லஞ்சுக்கும் ரெடி பண்ணிக்குவேன். சில டைம் நைட்டே கூட என்ன லஞ்ச் பாக்ஸ் போடலான்னு முடிவெடுத்து வச்சுருவாங்க. சில டைம் அது சொல்லிட்டோம்னா பசங்க மாற்றிடுவாங்க, எனக்கு இது தான் வேணும் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் நாம் ஒன்று செய்யலாம்னு நினச்சோம்னாலும் சரி பசங்களுக்கும் இந்த காயில் எது செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி தாங்க செய்வேன். இன்றைக்கி பொடலங்காய் கூட்டும் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் செய்ய போகிறேங்க. மதிய லஞ்ச் பாக்ஸுக்கும் அதே தான். பாருங்கள், மாடு கத்துற சத்தம் எப்படி கேட்குதுன்னு. நான் ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் போடலான்னு பேசினோம்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வரப்போ இந்த மாதிரி கத்துற சத்தம் வந்துடும், மாடு கத்துற மாதிரி. மறுபடியும் நான் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதனாலேயே சில டைம் பாட்டு மட்டும் போட்டுருவேன், வீடியோ போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். நம்ம சில டைம் கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்போம், நடுவில் அப்போ தான் ஏதாவது ஒரு சவுண்டு வந்துடும், மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து போடணும். இந்த மாதிரி நிறையா வீடியோ மாற்றி தாங்க வாய்ஸ் ஓவரும் கொடுத்து போடுவேன். அதனாலேயே சில டைம் கொடுக்க முடியாமல் சாங் கூட வச்சு விட்டுருவேங்க. நான் நைட்டே என்ன செய்யலான்னு என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை மாற்றிடுவேங்க. சில டைம் பசங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாலும் அதை மட்டுமே செஞ்சிருவேன். நீங்கள்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் காலையில் தான் இது பண்ணலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.